மலேசிய திருநாடு அன்பும் பண்பும் நிறைந்த மக்களுடைய ஒரு நாடு. செல்கின்றேன். அங்கே சென்றதும் என் மைத்துனர் அழைக்கின்றார், வாங்க கோர்ட்டுமலை கணபதியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அற்புதங்கள் அநேகம் என்று சொன்னால் அது கோர்ட்டுமலை கணபதியை தான் சொல்லணும். அப்படியே பார்த்தோன்னா மனசு கொள்ள போயிடும், அப்படி இருப்பார். 32 திதி கணபதிகளும் அங்கே மங்களமாக இருப்பார்கள். இந்த திதி தேவதைகள் விதியை மாற்றும் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த 32 திதி கணபதிகளும் இருக்கக்கூடிய திருத்தலம் கோர்ட்டுமலை கணபதி. பல்வேறு அற்புதங்களை செய்தவர் அவர். இங்கே செல்கின்றேன். செல்லும் பொழுது மனதினிலே சுகர்நாடி வாக்கியங்கள் வர துவங்குகின்றன. இங்கும் நான் எழுந்தருளிருக்கின்றேன் என்று சுகர் புன்னகைக்கின்றார். சரி என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு சுற்று வரலாம் அப்படின்னு செல்லும் பொழுது தான் பார்க்கின்றேன், இடதுபுறம் சிவசக்தி திருக்கல்யாண ஒரு வடிவம். அதுக்கு பக்கத்திலேயே அந்த வேதமூர்த்தி எல்லாரும் அவரை வணங்கி நிற்கின்றார்கள். அருகினிலே கிளிமுகத்துடன் நமது சுகபிரம்ம மகரிஷி. ஆஹா, இங்கும் சுகபிரம்மர் ஆலயத்தில் இருக்கிறாரே என்று எப்பொழுது சென்றாலும் அங்கே தியானம் செய்துவிட்டு வருவேன்.